அனைவருக்கும் வணக்கம். இன்று முகத்துக்கும் மூஞ்சிக்கும் இடையேயான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தலைப்பே வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த வித்தியாசத்தை நான் சொல்லலை, திருக்குறளார் வி முனுசாமி ஐயா அவர்கள் சொன்னது. திருக்குறளார் வி முனுசாமி ஐயா இவருக்கு ஏன் திருக்குறளார் அப்படின்ற அடைமொழி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, திருக்குறளை மிக எளிமையான கதைகள் மூலமாகவும் நகைச்சுவையான விளக்கங்கள் மூலமாகவும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் இவர். அதனால எல்லோரும் இவரை அன்பா திருக்குறளார் வி முனுசாமி ஐயா அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் முகத்துக்கும் மூஞ்சிக்குமான வித்தியாசத்தை ஒரு திருக்குறள் மூலமா எளிமையா விளக்கியிருக்காரு. அந்த குறள் என்னன்னு பார்க்கலாம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலினிதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலினிதே அறம் அப்படின்ற குறள் மூலமா தான் இந்த வித்தியாசத்தை சொல்லியிருக்காரு. இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒருவரிடம் நாம் பேசும்போது முகமலர்ச்சியோடு பேசி இனிமையான வார்த்தைகளை சொல்லுவது தான் அறம் அப்படின்னு சொல்றாரு. இனிமையான வார்த்தைகளையும் எப்படி சொல்லணுமா? உள்ளத்தில் இருந்து உண்மையா பேசணுமா. சும்மா ஒப்புக்கு பேசாம ஏனோ தானோன்னு பேசாம பேசணுமேன்னு பேசாம உண்மையாகவே மனதிலிருந்து உள்ளன்போடு சொல்லக்கூடிய இனிய சொற்கள் தான் அறத்தை சேர்க்கும், அதுதான் அறமாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு? இனிய சொற்களை பேசுவதனால் உண்டாகக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, முகம்னா என்ன அப்படின்றதையும் சொல்றாரு. முகம்னா என்ன, இதை வள்ளுவர் சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? 2 கண்ணு, ஒரு வாய், ஒரு மூக்கு, இதெல்லாம் இருக்கிறதானே முகம். இதுக்கு ஏன் திருக்குறளை படிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த குறள்ல வரக்கூடிய முதல் சீரை பாருங்களேன். முகத்தான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம் அப்படின்றாரு. ஒருவர்கிட்ட பேசும்போது எப்படி நம்ம பேசணுமா? முகத்தோடு பேசணுமா. அப்போ நம்மெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் இங்கே சொல்ல வர்றாரு. முகம்ன்றது எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. மலர்ந்து மகிழ்ச்சியோட பசுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் விரும்பக்கூடிய தன்மையுடையதா நம்மளுடைய முகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தாதான் அது முகம் அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவர் சொல்லுவது போல நம்மளுடைய முகம் மலர்ந்து மலர்ச்சியாக இல்லை அப்படின்னா அது மூஞ்சி அப்படின்னு திருக்குறளார் வி முனுசாமி ஐயா அவர்கள் சொல்றாங்க. மூஞ்சி அப்படின்றதுக்கு திருக்குறளார் அவர்களே ஒரு எடுத்துக்காட்டும் சொல்றாரு. நேத்து அவன் வீட்டுக்கு போயிருந்தேன்டா, மூஞ்சியை காட்டிட்டான்டா அப்படின்னு சொல்றோம். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? நம்மள்ட்ட அவன் இனிமையா பேசாம சிடு சிடுன்னு விழுந்ததுனால அவனை மூஞ்சியை காட்டிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ முகம்னா எப்படி இருக்கணும்? மலர்ந்து மலர்ச்சியா மகிழ்ச்சியோட இருக்கணும். மூஞ்சின்றது எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு கடுகடுத்து கோபத்தோடு இருக்கக்கூடியது மூஞ்சி அப்படின்னு திருக்குறளார் விளக்கம் சொல்லியிருக்காரு. அது உண்மைதானே? இப்போ யோசிச்சு பாருங்க, முகம் அப்படின்ற சொல்ல நம்ம கடைசியா எப்ப பயன்படுத்தியிருப்போம்? எப்பயோ ஒரு தடவை பயன்படுத்தியிருப்போம். யாராவது நம்மளுடைய ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துருந்தோம்னா, என்ன முகம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு, என்ன முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் இந்த மூஞ்சின்ற வார்த்தையை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்? எப்போ பார்த்தாலும் அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, ஏன்டா மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க, அவன் மூஞ்சியை பாரு இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கு, அவன் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுகிறான்டா, சரியான சிடு மூஞ்சி, அவன் எப்பவுமே உம்முனே இருக்கான்டா, சரியான உம்மனா மூஞ்சி, இவன் விடியா மூஞ்சி, இவன் அழு மூஞ்சி அப்படின்னு மூஞ்சிக்கே நம்ம பல டைப்ஸ் வந்து வச்சுருக்கோம். அப்போது மூஞ்சி அப்படின்ற சொல்ல தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்? எல்லாரும் நம்மள்ட்ட மூஞ்சியை தான் காமிக்கிறாங்க, நாமளும் நிறைய பேர்ட்ட மூஞ்சியை தான் காமிக்கிறோம் இல்லையா? மூஞ்சின்றது எப்படி இருக்கும்? சிறு சிறுன்னு கோபத்தோட கடுகடுப்பா இருக்கிறது தான் மூஞ்சி. வீட்டில் கூட அம்மா திட்டும் போது என்ன சொல்லுவாங்க? அப்படியே மூஞ்சியை பாரேன், கடுகை சட்டியில் போடாமல் முகத்தில் போட்டால் கூட பொறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடியதுதான் மூஞ்சி. ஆனால் முகம் எப்படி இருக்கும்? அன்றிழந்த மலர் போல பசுமையாக இருக்கும். பார்க்கும்போதே மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா முகம் இருக்கும். அப்போ நம்ம முகத்தோட இருக்கணுமா மூஞ்சியோட இருக்கணுமா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். உனக்கு என்னப்பா, நீ சந்தோஷமா இருக்க, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஆனா நாங்க அப்படியா? எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நாங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்றீங்களா? என்ன பண்றது, எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக நம்ம முகத்தை அப்படியே உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து ஓடவா போகுது? வள்ளுவர் கூட சொல்லுவார் இல்லையா, இடுக்கன் வருங்கால் நகுகன்னு. பிரச்சனையை பார்த்து பயப்படாம இருந்தோம்னாலே நம்மளுடைய பிரச்சனை பாதியா குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம முகத்துல சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், நீங்க வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு இருக்கீங்க,
ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, "ஏய் ஹாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு உற்சாகத்தோடு கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோ ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்காங்க. அவங்க உங்களுடைய உற்சாகமான முகத்தையும் உற்சாகமான குரலையும் பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் வழக்கம் போல் உற்சாகமாக போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு எதிர்த்தாப்புல வரும்போது ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கல, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க உங்களை கூப்பிட்டு விஷ் பண்ணுறாங்க. "ஏய் ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சோகமாக கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்படியே உங்களோட உற்சாகமெல்லாம் குறைஞ்சி போய் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே, "ஏய் ஹாய், எப்படி இருக்க?" அப்படின்னு நீங்களும் சோகமாகவே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய உற்சாகம் நம்மளுடைய முன்னாடி இருக்கவங்களுக்கும் அப்படியே தொத்திக்குது. அது மாதிரியே பிறருடைய சோகமும் நம்மளை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடுது. நாம எப்பவுமே கூடுமான அளவு மகிழ்ச்சியோடு இருக்கணும். நாம மகிழ்ச்சியோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம ரொம்ப சோகமா வருத்தமா இருந்தோம்னா நம்மளை பார்க்குற நம்ம பேரண்ட்ஸும் சோகமாயிருவாங்க, நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சோகமாயிருவாங்க. அப்போ நம்ம எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட மைண்டையும் நம்மளுடைய முகத்தையும் வச்சுக்கணும் அப்படின்றது தான். கம்பராமாயணத்தில் வாலியினுடைய கதாபாத்திரத்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம்ல. வாலி எப்படிப்பட்டவன்? நல்ல அறிவாளி, நல்ல பலசாலி, சிவபக்தன், யாரையும் வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உள்ளவன், யாரை கண்டும் பயப்படாதவன். வாலி பெற்ற வரம் என்ன? வாலி கூட யாராவது சண்டை போட வந்தாங்கன்னா அவனை எதிர்த்து அவன் முன்னாடி போய் நின்னாங்கன்னா அவர்களுடைய வலிமை பலம் பாதியாக குறைந்து அது வாலியிடம் போய் சேர்ந்துருமா. அதனால ஏற்கனவே பலசாலியா இருக்கவன் இன்னும் பயங்கரமான பலசாலியா மாறிடுவானாம். அதுதான் வாலியினுடைய பலம். அதனால தான் ராமர் கூட மறைந்திருந்து அவன் மேல் அம்பு எய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் எழுதியிருப்பாரு. எனக்கு சின்ன வயசுல இதை கேட்கும்போது நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அது எப்படி ஒருத்தன் முன்னாடி இன்னொருத்தன் போய் நின்னா அவனுடைய பலம் இவனுக்கு போகும், இது எப்படி லாஜிக்கலி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டது உண்டு. ஆனால் எல்லாரும் கதைக்கு கால் இல்லை, அதெல்லாம் நீ கேட்டு ஆராயக்கூடாது, இதெல்லாம் சாமி கதை, இதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த முகமும் மூஞ்சியும் அப்படின்ற தலைப்பின் கீழ் உள்ள இந்த கட்டுரையை படித்தோன்னு எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, என்னுடைய ஓன் அசம்ஷன் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களின் தாக்கம் நம்ம முன்னாடி இருக்கவங்களை அஃபெக்ட் பண்ணும். அதே போல நம்முடைய எதிரில் இருப்பவர்கள், நம்மளுடைய அருகில் இருப்பவர்களுடைய எண்ண ஓட்டங்களும் நம்மை பலமா தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வாலி நல்ல அறிவாளின்னு சொல்லிட்டோம், நல்ல பலசாலின்னு சொல்லிட்டோம். அவனை யாருமே வெற்றி கொள்ள முடியாது அப்படின்ற நம்பிக்கை உடையவன். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாரையும் ஜெயிச்சிட முடியும், நம்ம நல்ல பலசாலின்னு அவன் நம்புறான் ஃபர்ஸ்ட். அப்படி போய் ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தன் முன்னாடி போய் நிற்கிறான். அவனை போலவே நல்ல பலசாலி அவனோடு சண்டை செய்ய அவன் முன்னாடி நிற்கிறான்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரெதிர பார்த்துட்டு நிற்கிறாங்க. வாலி என்ன மனநிலையில் இருக்கான்? நம்ம யாருமே வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு கம்பீரமாக நிற்கிறான், பராக்கிரமசாலியாக நிற்கிறான். எதிரில் நிற்கிறவனும் அப்படி தான் நிற்கிறான். இருந்தாலும் வாலியினுடைய அந்த நம்பிக்கையை பார்த்து அவனுடைய அந்த புஜ பராக்கிரமங்களை எல்லாம் பார்த்து ஒரு மைக்ரோ செகண்ட் அவனுடைய மனசுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். என்னடா இப்படி இருக்கானே, இவனை நம்ம வெற்றி கொண்டுடலாமா அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகிடும்? அவனுடைய பலம் பாதியாக குறைஞ்சிரும் இல்லையா. ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் 100க்கு 100 வாங்கிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போவோம். ஆனால் கொஸ்டின் பேப்பரை கையில் வாங்கின உடனே ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிரும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு நம்ம நல்லா எக்ஸாம்லாம் எழுதிடுவோம். இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் நம்ம மைண்டு பிளாங்க் ஆனோன்னே ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு டென்ஷன் வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு செகண்ட் அந்த எதிரிக்கு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவனுடைய சக்தி பாதியாக குறைஞ்சிரும் இல்லையா. சரி, இது ஓகே. ஆனால் எப்படி வாலிக்கு அப்படியே பலம் டபுள் மடங்கு ஆகுது? தன்னோட எதிரில் நிற்கிறவன் மனசில் என்ன நினைக்கிறான் அப்படின்றத அவனோட முகத்திலிருந்தே இவன் தெரிஞ்சுக்குவான் இல்லையா. வள்ளுவர் அதுக்கும் ஒரு குறள் சொல்லியிருக்காரு, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு. எப்படி கண்ணாடியோ ஒரு பளிங்கோ நம்ம முகத்தை அப்படியே நம்மளுக்கு காட்டுதோ, பக்கத்தில் இருக்க பொருளுடைய பிம்பத்தை அப்படியே நம்மளுக்கு காட்டுதோ, அது மாதிரியே இந்த பாலா போன முகம்
நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அப்படியே காட்டி தொலைஞ்சிருது. நம்ம கண்களும் சரி, நம்ம முகமும் சரி பொய் சொல்லவே சொல்லாது. நம்ம வாய் எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் நம்ம முகமும் சரி, நம்மளுடைய கண்ணும் சரி அதுக்கு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது. அப்படி இருக்கும்போது எதிரில் நிற்கிறவன் என்ன யோசிக்கிறான், என்ன மனசுல நினைக்கிறான் அப்படின்றத வாலி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு மனசுல என்ன தோணும்? பயபுள்ள பயந்துருச்சு, நம்மளை பார்த்து பயந்துட்டான், அப்போ நாம கண்டிப்பா வின் பண்ணிடலாம் அப்படின்ற சந்தோஷம், உற்சாகம் வாலிக்கு கண்டிப்பா வந்துடும். ஏற்கனவே உற்சாகத்துல தன்னம்பிக்கையோட இருக்க ஒருத்தனுக்கு எதிரி பயந்துட்டான் அப்படின்ற செய்தி கிடைச்சிச்சுன்னா இன்னும் எவ்வளவு பலம் வந்து சேரும். பாதி பலம் என்ன, முழு பலமுமே அவனுக்கு வந்து சேர்ந்துரும் இல்லையா? அந்த லாஜிக் தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கம்பர் வாலியை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. கிட்டுவார் பொறக்கிடக்கின் அன்னவர் பட்ட நல் வளபாகம் எய்துவான், 8 மாதிரத்து இறுதி நாளும் உற்று அட்டமூர்த்தி தாழ்பணியும் ஆற்றலான். கிட்டுவார் பொறக்கிடக்கின், தாங்கிட்ட சண்டை போட ஆள் கிடைச்சிட்டாங்கன்னா அன்னவர் அவருடைய பட்ட நல் வளபாகம் எய்துவான், அவர்களுடைய வலிமையில பாதி வலிமையை அடைந்து விடக்கூடிய வரம் பெற்றவன் வாலி அப்படின்னு கம்பர் சொல்றாரு. 8 மாதிரத்து இறுதி நாளும் உற்று அட்டமூர்த்தி தாழ்பணியும் ஆற்றலான், 8 திசைகளை ஆளக்கூடிய சிவனுடைய தாளை பற்றி, அடிகளை பற்றி வணங்கக்கூடியவன் அப்படின்னு கம்பர் சொல்லுவாரு. கிட்டுவார் பொறக்கிடக்கின் அன்னவர் பட்ட நல் வளபாகம் எய்துவான், 8 மாதிரத்து இறுதி நாளும் உற்று அட்டமூர்த்தி தாழ்பணியும் ஆற்றலான் அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பாரு. அப்போ நாம நம்மளை பத்தி எவ்வளவு பாசிட்டிவா நினைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நாம நம்மளை பத்தியே தாழ்வா நினைக்கிறோம் அப்படின்னா, அதுவும் ஒரு செகண்ட் நம்மளை பத்தி நாமளே தாழ்வா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எதிரிகிட்ட கொண்டு போய் வாளையும் கையில கொடுத்து நம்ம தலையையும் காட்டி வெட்டுடா அப்படின்னு சொல்றதுக்கு சமம் இல்லையா? அப்ப நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவான எண்ணங்களோட இருக்கணும். நம்ம நல்ல எண்ணங்களோட இருந்தோம் அப்படின்னா நம்ம முகம் எப்பவுமே மகிழ்ச்சியோட இருக்கும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்றாங்க இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. அப்ப இதை வச்சுதான் சொல்றாங்க. அப்போ நம்ம எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்கணும், பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்கணும், மனதை எப்பவுமே மகிழ்ச்சியோடு வச்சுக்கணும். அப்போத்தான் நம்ம மூஞ்சி இல்லை நம்ம முகம் எப்பவுமே மலர்ச்சியோடு இருக்கும். முகம் அப்படின்ற சொல்ல பல குறள்களில் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. அதில் சில குறள்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்ச குறள் தான். அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இதுவும் இனியவை குறள்ன்ற அதிகாரத்தில் வரக்கூடிய குறள் தான். அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். ஒருத்தவங்களுக்கு நம்ம மனதார தானம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு. ஒருத்தவங்களுக்கு மனதார மனமுவந்து நீ தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதை விடவும் நல்ல விஷயம் எதுவாம்? ஒருத்தவங்கள்ட்ட சிரித்த முகத்தோடு இனிய சொல்களை பேசுவது. அப்போ இங்கேயும் அவர் என்ன சொல்றாரு? முகத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாரு. நீ முகத்தோடு பேசு, மூஞ்சியை காட்டாத அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள். அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டனது உடைத்து. அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டனது உடைத்து. இந்த குறள் வெறுவந்த செய்யாமைன்ற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. ஒரு மன்னவன் எப்படி இருக்கணும்? எல்லோரும் எளிதாக சென்று பார்க்கக்கூடிய, அவனை அணுகக்கூடிய தன்மை உடையவனாக இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காட்சிக்கு எளியவனா இருக்கணும், கடுஞ்சொல் அல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு இறைமாட்சி அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. அதே வெறுவந்த செய்யாமை அதிகாரத்துல என்ன சொல்றாரு? மன்னன் என்பவன் மக்கள் அனைவரும் சென்று பார்க்கக்கூடிய தன்மை உடையவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம கடுமையான முகம் காட்டும் தன்மை இல்லாதவனா இருக்கணும்னு சொல்றாரு. சரி, எப்பவுமே சிறு சிறு சிறுன்னு ஒரு மன்னன் இருக்கான், எப்ப பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகக்கூடியவனா இருக்கான். அப்ப என்ன ஆகும்? அப்படிப்பட்ட மன்னவன் வைத்திருக்கக்கூடிய பெருஞ்செல்வம் அவனுடைய மக்களுக்கு பயன்படாமல் பேய் காத்த செல்வம் போல் ஆகும். பூதங்காத்த செல்வம் சொல்லுவோம் இல்லையா? அது போல யாருக்குமே பயன்படாமல் போகும் அப்படின்னு சொல்றாரு. இங்க மன்னனை கூட அவர் விட்டு வைக்கல, யாரா இருந்தாலும் இன்முகத்தோட பழகக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள் விருந்தோம்பல் அதிகாரத்துல இருந்து. என்ன குறள்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. நல்ல வடை பாயசத்தோட விருந்து சமைச்சு வச்சு மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டே பரிமாறினா எப்படி இருக்கும்? வந்தவங்களுக்கு சாப்பிட தோணுமா? விருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக விஷத்தை கொடுங்கடா சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தானே தோணும்.
நாம் இனிமையான வார்த்தைகள் பேசி முகமலர்ச்சியோட பழைய சோறு போட்டால் கூட அது அமிழ்தம்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதையே தான் விவேக சிந்தாமணி பாடல் ஒன்று சொல்லுது. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. இப்படி சொல்லுது விவேக சிந்தாமணி பாடல். ஒப்புடன் முகம் மலர்ந்தே, முகமலர்ச்சியோட ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், முகமலர்ச்சியோட ஒருத்தவங்களை வரவேற்கணும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. முகம் கடுத்து இடுவாராயின், முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின், சிடு மூஞ்சியா உருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு சாப்பாடு பரிமாறினா எப்படி சாப்பிட தோணும்? இருக்கிற பசியோட இன்னும் தானே பசி அதிகரிக்கும், அந்த பசி அடங்குமா அப்படின்னு இந்த பாடல் கேட்குது. இதே மாதிரி காசி காண்டத்துல அதிவீர ராம பாண்டியரும் விருந்தினர்களை எப்படி உபசரிக்கணும், எப்படி முகமலர்ச்சியோட பேசணும், வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாரு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும்? விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு அதிவீர ராம பாண்டியர் காசி காண்டத்தில் சொல்கிறார். ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? வாங்க 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 அப்படின்னு வரவேற்கணும். கவுண்டமணி ராமராஜன் காமெடி ஒன்று வரும்ல, ராமராஜன் அக்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. கவுண்டமணி சரியான கஞ்சனா இருப்பாரு. ராமராஜன் வீட்டு வாசல் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே, டேய் எவனோ சோத்துக்கு வந்திருக்காண்டா, வாடா வண்டியை திருப்புடா அப்படின்னு பையனோட எஸ்கேப் ஆக பார்ப்பாருல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு? சொந்தக்காரன் எவனுமே வரக்கூடாதுனாடா 8 கிலோமீட்டர் தாண்டி வந்து வீடு கட்டி வச்சிருக்கேன், அப்படி இருந்து எப்படிடா வர்றீங்க அப்படிலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவனை எப்படிலாம் சாப்பிடாம அனுப்பிடலாம் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்கணும் அப்படின்றதுல ஆரம்பித்து, வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே வரிசைப்படுத்தி அதிவீர ராம பாண்டியர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இந்த பாடல்லையும் வள்ளுவர் மாதிரி விவேக சிந்தாமணி பாடல் மாதிரி முகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லியிருப்பாரு. திருந்துர நோக்கல், நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை பார்க்கும்போதே நம்ம எப்படி பார்க்கணுமா? மகிழ்ச்சியோட அன்போட பார்க்கணுமா. திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல். இன்னொன்று சொல்லியிருப்பாரு பாருங்க, பரிந்து நன் முகமன் வளங்கள், அவங்க முகத்துக்கு முன்னாடி நல்லதுங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு லெட்டர் போடுங்க, அடுத்து வர்றப்போ வாங்க அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல மொழிகளை அவங்கள்ட்ட சொல்லணுமா. இந்த மாதிரி இந்த பாடல்லையும் நம்மளுடைய முக உணர்ச்சிகளுக்கும் முக மலர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் நான் எனக்கு தெரிந்த பாடல்களை மட்டும் இங்கே முன் வச்சிருக்கேன். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சுலினிதே அறம் அப்படின்ற குரலில் ஆரம்பித்து காசி காண்டம் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இனிமேல் நம்ம யார்கிட்டையும் மூஞ்சியை காட்டாமல் முகத்தை மட்டும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.